Taste the Daily. விடியா திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, கள்ளச்சாராய உயிரிழப்பு குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் சென்னை புறநகர் மாவட்ட பகுதிகளான மேடவாக்கம், சித்தாலப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் விழிப்புணர்வு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. இந்த பிரசுரங்களை வியாபாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளருமான KP கந்தன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உதகையில் கள்ளச்சாராயம் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா அரசால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதை சுட்டிக்காட்டும் வகையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் அதிமுக சார்பில் துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் நடைபெற்று வரும் விடியா திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம், கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்களால் இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை சீரழிந்து வருகின்றனர். இதனை பொதுமக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் உதகையில் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டின் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து நாகர்கோயிலில் விழிப்புணர்வு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக துணை செயலாளர் சுகுமாரன் ஏற்பாட்டிலும் நாகர்கோவில் மாநகர மாமன்ற உறுப்பினர் அனிலா சுகுமாரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் தலைமை வகித்தார். பின்னர் வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு பிரசுரம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.